பாக்குறேன். ஹீரோ கதை கேட்டா போதும், நாங்க அவர் கால்ஷீட் இருக்கா, அவர் கதை கேட்டாரா, எனக்கு ஓகேன்னு சொல்ற தயாரிப்பாளர்கள் நான் ஒண்ணுமே இல்லைங்க. நானே பாக்குறேன்னா எவ்வளவு பேர் அப்படி வருவாங்க. தயவு செஞ்சு கதையை முடிவு பண்ணாம தயவு செஞ்சு ஹீரோ வேணாங்க. நீங்க கதை தான் ஹீரோ, கதை தான் காப்பாத்துது. போன வருஷம் அதான் பண்ணிருக்கு சினிமா. நீங்க யோசிச்சு பாருங்க, கடைசி வரைக்கும் ஜெயிச்சிருக்கு கதை உள்ள படம் தான் ஜெயிச்சிருக்கு. நீங்க 300 கோடி கொடுத்தாலும் தூக்கி போட்டு போயிட்டே இருக்காங்க. அது ரொம்ப தெளிவா இருக்கு. அதை இப்ப வரைக்கும் பார்த்தோம். இந்த சமீபத்தில் 2024 அதை வந்து நிரூபிக்குது. ஆடியன்ஸ் ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஆடியன்ஸ் ரொம்ப கிளியரா இருக்காங்க. எனக்கு இதுதான் வேணும், அது சின்ன பட்ஜெட்டா பெரிய பட்ஜெட்டா இல்ல, நல்லா தான் நல்லா இருக்கு, நல்லா போகலாம் அப்படின்னு போயிட்டே இருக்கான். அதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. அதனால தயவு செஞ்சு தயாரிப்பாளர்கள், நான் அரணத்துல பார்த்தது என் கூட வந்த படங்கள் எல்லாம் ஜெயிச்சிருக்கும்னு ஆசைப்படுறேன். ஆனா என் கூட தாண்ட முடியல அப்படின்றது எனக்கு என்னன்னு சொல்ல தெரியல. பொதுவா நான் சொல்லிடுறேன், கண்டென்ட் மட்டும்தான் அதனால அரணத்தை கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சது. ஒரு தியேட்டர்லயும் எல்லா இடத்துலயும் அந்த கண்டென்ட் ஒர்க் அவுட் ஆனதுனால மட்டும்தான் சாத்தியம். அதனால தயவு செஞ்சு முதல்ல கண்டென்ட் இறுக்கி பிடிச்சிக்க வேண்டியிருக்கு. ரெண்டாவது, படம் பண்ணிட்டோம், ரிலீஸ் பண்ணிட்டோம், ரூம்ல உட்கார்ந்தா சத்தியமா ஒண்ணு பண்ண முடியாது. சத்தியமா ஒண்ணு பண்ண முடியாது. ஒரு போராடி மாதிரி கட்டேசி வரைக்கும் தெருக்கோடி வரைக்கும் நீங்க நின்றுதான் படத்தை ரிலீஸ் பண்ணி ஆகும். நான் செஞ்சேன், இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கேன். இனிமேல் என் படம் போற வரைக்கும் நான் செய்வேன். சுத்தி இருக்கவங்கள கேட்கறாங்க, ஏங்க விட்டுருங்க, அப்படிலாம் விட முடியாது. ஒரு வேலை செஞ்சிருக்கோம், அதை விட முடியும். ஒண்ணு செய்யணும் இல்ல செய்யக்கூடாது. வாழ்க்கையில ஒரே தத்துவம் தான், செய்ய இல்ல செய்யாது. செய்யலாம் செஞ்சிடணும், அவ்வளவுதான். அந்த வகையில நான் வந்து சென்னை முழுக்க பயணிச்சேன். நல்ல புரிஞ்சு எனக்கு. நாம் நேரடியா களத்தில் இறங்கும் பொழுது அதோடைய மரியாதை வேறையா இருக்கு. ஒரு திரையரங்கம் போய் நிற்கும் போது ஒரு விஷயத்தையும் அழுத்தி கேட்கும் போது, ஏன் நாங்க பேனர் இல்ல, தர்மபுரியில ஒரு தியேட்டர்ல பேனர் இல்ல, நாங்க இங்க இருந்து பேசுறோம், போயிட்டு கான்பரன்ஸ்ல போட்டு பேனர் இருக்குமே, பேனர் இல்லங்க, இப்ப நான் உட்காந்துக்கலாம்ல, ஒரு பேனர் தானே, அப்படி விட முடியாது. எனக்கு 100க்கும் மேற்பட்ட திரையரங்குல ஜனவரி 5 ஒரு திரையரங்கு கொடுத்தாரு. அதுவே எனக்கு பெரிய ஆச்சரியம். நான் பேசின பேச்சுக்கு படமே வராதுன்னு நினைச்சேன். படமே ரிலீஸ் ஆகாது, படமே வரப்போறதுன்னு தான் நான் நினைச்சேன். திரும்பி பார்த்தா பெரிய ஆச்சரியம். அதுதான் நான் பேசிய அறம். அந்த சரிதானே பேசுறான், அவன் கூடிய தேட்டர் அப்படின்னு எனக்கு ரிவர்ஸ் ஒரு கோட் ஆச்சு. அப்ப அதை சார்ந்து இருக்காங்கல்ல. உண்மையே சொல்ல போனா நாங்க தேட்டருக்கு என்ன பண்றதுன்னு போறோம். அவ்வளவு தேட்டர் வந்துருச்சு எங்களுக்கு. கேரளா, கர்நாடகா எல்லாம் கிடைச்சிச்சு எங்களுக்கு. அதுக்குள்ள இருக்கிற விஷயம் நாம் நேரடியா களத்துல இறங்க வேண்டி இருக்குன்றதா இன்னைக்கு நான் அதாவது ஒரு அந்த இயக்குநர்களோ அந்த டீமே சொல்றேன், தயாரிப்பாளர் டீமே நேரா இறங்கி மக்களை சந்திச்சு திரையரங்க சந்திச்சு வாசல்ல நின்னாங்க. நானு வாசல்ல படம் விட்டு வெளியே வர இடத்துல ஒவ்வொரு தியேட்டர் வாசலையும் நான் போய் நின்றுருக்கேன். பிடிச்சிருக்கீங்களா, ஓகேங்களா உங்களுக்கு, எல்லாம் தமிழ்நாடு முழுக்க ஃபர்ஸ்ட் சென்னை முழுக்க சுற்றுப்பயணம் போனேன். அதுலதான் நிறைய கத்துக்கிட்டேன். களத்துல போய் நின்னா, இன்னைக்கு லைசன்ஸ் உங்க படத்துக்கு வரலையே, லைசன்ஸ் வரலையா, கொடுத்த லைசன்ஸ் எப்படியா வராம இருக்கும், போன் அடி, நம்மளால இப்படி அடிப்பேன், சார் என்ன சார் லைசன்ஸ் வரலன்றாங்க சார், அதனால இவரோட நடிப்பார், எப்படி எனக்கு சொல்லுவேன், உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு, போஸ்டர் வைக்கல, பேனர் வைக்கல, சொல்லிதான் சார், தப்பா எடுத்துக்காதீங்க சார், நீங்க எல்லாரும் வாழ்த்துறை சொன்னீங்க, நான் சொல்லிடுறேன். புது படங்கள் தோற்கப்படுதே இல்லைன்றத நான் கத்துக்கிட்டேங்க. சத்தியமா தோக்கல, சத்தியமா புது படம்லாம் தோக்கல, சின்ன படம்லாம் தோக்கல. தியேட்டருக்கு போனா அந்த புது படத்துக்கான போஸ்டர்ல பேனர் எல்லா திரையரங்கையும் சொல்லல, அதனால அதை சொல்லிதான் ஆகணும். அப்ப போன் பண்ணி சண்டை போடுறேன், பேனர் வாட்ஸ்அப்ல போட்டோ எடுத்து அனுப்ப சொல்றேன், யாரும் அனுப்பி இந்த பாருங்க அங்க பேனர் இல்ல, மாட்ட சொல்லுங்க, மாட்டினா தானே தியேட்டருக்கு வருவாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, புது படம் யார் வர போறா, சரிதானுங்க. என்னுடைய திரையரங்குகள்ல கும்பகோணம் MSM திரையரங்குகள்ல ஒரு நாள் மட்டும் 96 டிக்கெட் கலெக்ட் ஆயிருக்கு. காலையில 11 மணி ஷோ. எப்படிங்க அரணம் படத்துக்கு காலையில 11 மணிக்கு 96 டிக்கெட் கலெக்ட் ஆகும்? ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்தேன். ஏன்னா 21 நாளா அந்த படம் ஒரே தியேட்டர்ல ஓடுது. ரொம்ப சிம்பிள், சஸ்டெயின் பண்ணுது இல்லையா படம் அங்க. சோ ஒரு ஆடியன்ஸ் பாக்குறாங்க, போறாங்க, வர்றாங்க. இப்ப நமக்கு என்ன பிரச்சனை, ஒரு படம் நம்ம போட்டிருக்கோம், நம்ம ஒன்னும் பெரிய ஹீரோ படம் கிடையாது இல்லையா. ஒரு கண்டென்ட் போய் சேர்ந்து ஒரு வாரம் கழிச்சு தியேட்டருக்கு போனா அந்த வாரத்துல படம் இருக்க மாட்டேங்குது. அரணம் கிட்டத்தட்ட இந்த 100 திரையரங்குல நம்ப மாட்டீங்க வேற லெவல் கலெக்ஷன் வந்திருக்கும். இப்பயும் நாங்க வெற்றி தான், பெரிய வெற்றியை கொடுத்துருக்கோம். என்ன சிக்கல் வந்ததுன்னா, சார் உங்க படம் ஹவுஸ்ஃபுல் ஆனாலும் அடுத்த வாரம் தூக்குவோம். ஏன் சார், நல்லா தானே சார் போயிட்டு இருக்கு படம், வெள்ளிக்கிழமை வரைக்கும் தான் சார் உங்க படம் இருக்கும், அடுத்த வாரம் உங்க படம் இருக்காது. என்ன சார் இருக்காதுன்றீங்க, கலெக்ஷன் நல்லா இருக்கே சார், ஒன்றும் பண்ண முடியாது சார், அடுத்த 2 வாரத்துக்கு பெரிய படம் வந்துருச்சு, உங்க படத்தை தூக்கிடுவோம். அதாவது நம்ம ஒரு தொழில் செய்வோம், ஒரு டிஃபன் கடை வைக்கிறோம், நல்லா போயிட்டு இருக்கு, இழுத்து மூடிட்டு துணி கடை வைக்கிறோம், நல்லா போயிட்டு இருக்கு, அதை இழுத்து மூடிட்டு வேற ஒரு கடை வைக்கிறோம். அப்புறம் கடைசியில நம்ம சொல்றோம் ஒரு பிசினஸ் நல்லா நடக்கலங்க, ஒண்ணுமே வியாபாரமே வேலைங்கள்லாம், பைத்தியக்காரனா என்ன பண்ணலாம். நல்லா போயிட்டு இருக்க சினிமாவை யாரா தூக்குவாங்களா, ஓடிட்டு இருக்க சினிமா தூக்குவாங்க. இப்ப 100 தியேட்டர்ல யாரும் பிச்சு கிச்சுனா நான் போய் சொல்ல மாட்டேங்க, முன்னாடி நம்ம இப்ப உண்மையை பேசுறாங்க. அந்த 100 திரையரங்குகள்ல 40 திரையரங்கு மேல நல்லா எனக்கு ஓடி இருக்கு. ஆனாலும் ஃபர்ஸ்ட் வீக்ல நல்ல கலெக்ஷன் வந்துருந்த படம் 100 சில்லற தியேட்டர் அப்படியே உடஞ்சது.
சண்டை போடுறேன். ஏங்க ஒரு நாளைக்கு 50 கலெக்ஷன் டிக்கெட் வந்துட்டு இருக்கேங்க, ஏங்க தூக்குறீங்க? நீ ஹவுஸ்ஃபுல்லே ஆனால் நான் தூக்குவான். அப்ப எத்தனை படங்கள், ஓடிய படங்கள் ஒரு வாரத்தில் தூக்கப்பட்டிருக்கும். உங்களுக்கு புரிஞ்சுச்சா விஷயம்? உங்களுக்கு புரிஞ்சுங்களாங்க? அப்ப ஓடின படத்தை தூக்கி அடுத்த படத்தை போடுறான், ஓடின படத்தை தூக்கி அடுத்த படத்தை போடுறான். அப்ப ஒரு வாரம் தூக்கி தூக்கி வரத படத்தை போட்டு சின்ன படம் ஓடுறதே இல்லைங்க, படம்லாம் ஓடுறதே இல்லைன்னா என்ன மாதிரியான முட்டாள்தனமான ஒரு கான்செப்ட் எனக்கு சத்தியமா புரியலைங்க. அது எப்படி ஓடாது? அப்ப ஒரு வாரம் நீ ஓடினால் ஓடாட்டி தூக்கு, உனக்கு ஒரு வாரம் தான் அடுத்த படம் அடுத்த படம் அடுத்த படம். எங்க இருந்து லாபம் எடுக்க முடியும், எப்படி ஜெயிக்க முடியும்? அதை கும்பகோணம் எனக்கு நிரூபிச்சு கொடுத்துருக்கு. நான் கடைசி ரிப்போர்ட் கூட சொல்றேன். அவர் கும்பகோணம் 21 நாள் நின்று விளையாடுறோம் தமிழ் திரைப்படம். கடைசி வரைக்கும் பேசிய விட அதிகமாக கொடுத்தேன்னு சொல்றாரு பாருங்க சார். நன்றி சார், நன்றி சார். அந்த வகையில என் கூட இருக்கிற ஒவ்வொரு கலைஞனையும் நேசிக்கணும், ஒவ்வொரு கலைஞருக்கும் அந்த அங்கீகாரம் போகணும்னு சொல்லி தான் கொடுக்குறேன். உங்களுடைய அன்பு கண்டிப்பா அவங்களுக்கும் கொடுங்க. இந்த விருது என்பது அவங்களுடைய முதல் விருது பல பேருக்கு இந்த சினிமால, அது அவங்களுக்கு காலத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்றதுனால தான் இந்த ஒருத்தரும் நேசிச்சு இந்த விருதை கொடுக்குறேன். சொல்லணும்னு தோணுச்சுங்க. நன்றி. வழங்கி இந்த அரணம் மேடை பெருமை கொள்கிறது. அடுத்ததாக உத்ரா புரொடக்ஷன் ஹரிஉத்ரா அவர்களுக்கு இந்த விருதினை வழங்கி பெருமை கொள்கிறோம். நிச்சயமாக உத்ரா புரொடக்ஷன் டீம் எல்லாரும் மேடைக்கு வரவும். எல்லாரும் பலத்த கரகோஷத்தை கொடுத்துடலாமே. அடுத்ததாக ஒளிப்பதிவாளர் நௌஷத் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவரோட அசிஸ்டன்ஸ் மணிஷ், மிச்ச டீம் இருக்க. சஞ்சய் எங்க இருந்தாலும் மேடைக்கு வருக. கொஞ்சம் குயிக்கா வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். மத்தவங்க கிளாப் தட்டலாம். கிளாப் தட்டினா ஹார்ட் அட்டாக் வராதம்மா. சோ தொடர்ந்து நீங்கள் உங்க கரகோஷத்தை கொடுத்து கொண்டே புவன் மக்கள் தொடர்பு அவரை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். பயங்கரமா கிளாப் பண்ணலாம் அவருக்கு. அடுத்ததாக தமிழ் தலைமை புவன் மக்கள் தொடர்பு அவரை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். பயங்கரமா கிளாப் பண்ணலாம் அவருக்கு. அடுத்ததாக தமிழ் அரண்மனை சொல்லக்கூடிய அல்லது ஒரு வீடுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இடத்தின் சொந்தக்காரர், நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒத்துழைப்பு வழங்கிய கங்காணியர் இல்லம் அதனுடைய ரவிக்குமார் ஐயா அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். கொடுக்கலாம்.